பாபர் மசூதி இடிப்பு இந்தியாவினுடைய கருப்பு நாள் அப்படின்னு பேச ஆரம்பித்தாலே இன்னுமா இந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த மசூதியை கையை விட்டு போய் தீர்ப்பெல்லாம் கொடுத்தாச்சு, இதை வைத்து ஏன் அரசியல் செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நம்மளை சுற்றி சுற்றி வரதை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் உண்மையாகவே ஏன் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து இன்னும் நடத்திக்கிட்டு இருக்கோங்கிற காரணத்தை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல் எல்லாம் மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை திரட்டி நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாட்டில் சட்டத்தின் ஆட்சி நடக்குதா இல்லையாங்கிறதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக்குற அளவிற்கு ஒரு கும்பலை திரட்டி கொண்டு போய் இடித்த ஒரு விஷயம்தான் இந்த டிசம்பர் 6 அன்னைக்கு பாபர் மசூதியை இடித்த கருப்பு நாள் அப்படின்னு சொல்கிறோம். அதோடு இவர்கள் நிறுத்தலை, இன்னும் சிறுபான்மை மதத்தினருடைய எங்கெல்லாம் வழிபாட்டு தலங்கள் இருக்கோ அதையெல்லாம் இடிப்போம்னு பிரகடனப்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக திருப்பரங்குன்றம் விஷயத்தில் இந்தியாவினுடைய சவுத் அயோத்தியா அப்படின்னு வட இந்தியாவிலேயும் இங்கேயும் இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்லாம் பிரச்சாரத்தை கையில் எடுத்து மதக்கலவரத்தை கொண்டு போகிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. எனவே தான் இந்திய நாட்டில் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நாளான இந்த பாபர் மசூதி இடிப்பை கண்டிப்பதன் வாயிலாக நாம் அடுத்த சமுதாயத்தினரையும் அடுத்த தலைமுறையினரையும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இந்த போராட்டம், ஆர்ப்பாட்டங்கள், பிரச்சாரங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஜனநாயக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் புதிய விடுதலை கட்சியின் சார்பாகவும் அப்படித்தான் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதற்காக போராடுகிற எல்லோருக்கும் எப்போதும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்ற கோரிக்கையை இதன் வாயிலாக வைத்துக் கொள்கிறேன். நன்றி.